Hello friends, welcome back to our channel High Style Designers. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்மளோட ரெகுலர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லட்கன் ரெடி பண்ணுறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் எம்ப்ராய்டரி போட்டு முடிச்சுக்கலாம். நான் அதுக்காக ஃப்ளவர் டிசைனில் ஒரு மோட்டிவ் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு கிளியராக தெரியணுன்றக்காக நான் பெனில் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒயிட் பென்சிலில் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டு அவுட்டர் லைன் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அவுட்டர் லைனில் ஸ்டிச் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ளவரோட இன்சைடில் சில்க் த்ரெட்டில் சாட்டின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அதுக்காக நார்மல் நீடில் யூஸ் பண்ணி சாட்டின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். நான் ஸ்டிச்சஸ் போடும்போது ஸ்ட்ரைட் லைனாக இல்லாமல் கொஞ்சம் க்ராஸாக வர மாதிரி வச்சு ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கேன். த்ரெட் ஒர்க்கில் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த பூவோட பெட்டல்ஸில் சின்னதாக அரும்பு வர மாதிரி டிசைன் பண்ணுறதுக்காக நான் ஜர்தோஷி எடுத்திருக்கேன். ஜர்தோஷியை 1/4 இன்ச் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது போல் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ளவரோட ஒவ்வொரு பெட்டல்ஸ்லேயும் ஒரு ஜர்தோஷி ஒரு சுகர் பீட் வர மாதிரி இது போல் கோர்த்து எடுத்துக்கலாம். எம்ப்ராய்டரி டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இனி நம்ம லட்கன் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம நார்மலாக ஒவ்வொரு மோட்டிவ் ரெடி பண்ணதுக்கப்புறமா பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணுவோம். பட் இதுக்கு க்ளூ அப்ளை பண்ண வேண்டாம். நான் இது போல் ஒரு மீடியம் சைஸ் ஜும்கா பேஸ் எடுத்து அதில் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். இது போல் ஈவனாக க்ளூ அப்ளை பண்ணப்புறம் ஜும்கா பேஸை இந்த எம்ப்ராய்டரியோட பேக் சைடில் வச்சு நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். ஜும்கா பேஸை எம்ப்ராய்டரியோட பேக் சைடில் வச்சு நல்லா ஈவனாக எம்ப்ராய்டரி கவர் ஆகிற மாதிரி பேஸை சுற்றி இது போல் டைட்டாக நம்ம கட்டி எடுத்துக்கலாம். இதை நல்லா டைட்டாக கட்டிட்டு இதில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது ட்ரை ஆகட்டும். இது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு ட்ராசல் ரெடி பண்ணிடலாம். ஒரு சின்ன சைஸ் கார்ட்போர்ட் எடுத்து இதில் நான் சில்க் த்ரெட் சுற்றி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ மொந்தமாக சில்க் த்ரெட் டேசல் தொங்குற மாதிரி தேவையோ அந்த அளவுக்கு சுற்றி எடுத்துக்கலாம். நான் மொத்தம் 2 கலரில் டேசல் ரெடி பண்ணியிருக்கேன். ஒன்று எம்ப்ராய்டரி போட்டிருக்க அந்த பிங்க் டேசலும், இன்னொன்று கிளாத் இருக்கிற க்ரீன் கலரில் ஒரு டேசலும் ரெடி பண்ணியிருக்கேன். பிங்க் கலர் டேசல் கொஞ்சம் ஷார்ட்டாகவும், க்ரீன் கலர் டேசல் அதை விட கொஞ்சம் லென்த்தியாகவும் இருக்க மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். நான் பிங்க் கலர் டேசலை இது போல் பிரித்து இதோட நடுவில் இந்த க்ரீன் கலர் டேசலை இன்சர்ட் பண்ணி அதோட சுற்றி கட்டி எடுத்துக்கிறேன். நல்லா டைட்டாக கட்டிட்டு இதோட த்ரெட்டு தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் க்ளூ அப்ளை பண்ணி பால் செயின் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். பால் செயின் ஒட்டி இருக்கிறது ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே ஏற்கனவே எம்ப்ராய்டரி ஜும்காஸ் க்ளூ அப்ளை பண்ணி ட்ரை பண்ண வச்சுருந்தோம்ல. இப்போ அது ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் இருக்க எக்ஸ்ட்ரா பிசுறு துணியை இது போல் கட் பண்ணிவிட்டு இதோட உள்பக்கம் நல்லா க்ளூ அப்ளை பண்ணி
இந்த பிசுறு துணியை ஜும்காவோட பேஸ் கீழே ஒட்டி விட்டுடலாம். நார்மலாக காட்டன் கிளாத்னா சட்டுன்னு ஒட்டிடும். இது சில்க் காட்டன் கிளாத்ன்றதுனால சட்டுன்னு ஒட்டிக்காது. நம்ம அதனால் இன்னும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி இது போல் கொஞ்சம் பெரிய சைஸ் பீட் கேப் எடுத்து இதில் ஒட்டி விட்டுடலாம். அப்போது துணி எடுத்துகிட்டு வராது. அடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த டேசலை இந்த எம்ப்ராய்டரி ஜும்காவோடு சேர்த்து ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நம்மளோட லட்கன் ரெடி ஆகிடும். நான் என்கிட்ட இருக்க சில பீட் கேப் யூஸ் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய வெரைட்டியான ஃபேன்சி பீட்ஸ் எல்லாம் கடைகளில் கிடைக்கும். உங்களுக்கு விருப்பமான டிசைனில் நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஜம்ப்ரிங் கோர்த்துட்டு நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணி நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த எம்ப்ராய்டரி லட்கன் டிசைன் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.